வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய அச்சு முறுக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப சுலபமாகவே இந்த தீபாவளிக்கு அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உடையுது பாருங்க. அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் சொல்லணும்னா 200 கிராம் பச்சரிசி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை ஒரு வெள்ளை துணி நான் போட்டிருக்கேன். அதில் உலர விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெள்ளை துணியில் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃபேன் காற்றுலேயே, வெயிலில் வைக்க வேண்டாம், ஃபேன் காற்றுலேயே வச்சு காய போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம உலர விட்டோம்னா இந்த மாதிரி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கையில் ஒட்டும், ஆனால் ஈரம் இருக்கும் இருக்காது. நம்ம அதிர்சத்துக்கெலாம் உலர விட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் உலர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நான் மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை மிக்ஸி கப்பு மாற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரையை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இது 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். நம்ம மாவு கரைக்கிறதுக்கு நான் கெட்டியான தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை சேர்த்தோம்னாக்கா தேங்காய் பால் சேர்க்க வேண்டியதில் தண்ணியில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்காததுனால தான் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்காத அச்சு முறுக்கு தான் செய்ய போகிறோம். நம்ம முட்டை சேர்த்தோம்னா மைதா மாவு சேர்க்க தேவையில்லை. நம்ம முட்டை சேர்க்காததுனால தான் நான் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. மைதா மாவு சேர்க்கும்போது நமக்கு ஒன்றா ஒட்டி பிடிச்சி அச்சில் ஒட்டி வரும் மாவு நமக்கு. அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்குறது. நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா மைதா மாவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் நான்ஸ்டிக் அச்சு தான் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் அச்சு எடுத்து செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். நம்ம முதல் நாளே இரும்பு வச்சுனாக்கா எண்ணெயில் போட்டு ஊற வச்சு பண்ணணும். இது அந்த மாதிரியில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனேவே பண்ணிடலாம். நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி காயிற எண்ணெயில் வச்சா மட்டும் போதும். பாருங்க, நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் காயும் போது வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அடுத்தபடியாக செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். மாவு பாருங்க, நான் கரைச்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அச்சு விடும்போது மேலே ஃபுல்லாக விட்டுடக்கூடாது, முழுகி இந்த மாதிரி மேலே நமக்கு அச்சு தெரியணும். ஃபுல்லாக விட்டுட்டோம்னா நமக்கு விட்டு வெளியில் வராது, அச்சை விட்டு மாவு. பாருங்கள், நம்ம லேசாக அப்படி வச்சுட்டு ஆட்டினோம்னாலே நான்ஸ்டிக்ன்றதுனால பாருங்கள் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு பாருங்கள் வெளியில். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம அச்சு முறுக்கு. நான்ஸ்டிக் அச்சுன்னும் போது நமக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஒரு டைம் அச்சு விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அடுப்புலேயே தான் வச்சுருக்கணும். அந்த அச்சு கொஞ்சம் ஹீட் ஆச்சுனா தான் நமக்கு அந்த பாருங்கள் மாவு ஒட்டி வருது பாருங்கள். அச்சு ஹீட்டாக இருக்கும்போது மட்டும்தான் மாவு ஒட்டி பிடிச்சி வரும். அதனால் நம்ம அச்சை விட்டு எடுத்துட்டு இந்த அச்சை நம்ம எண்ணெய்க்குள்ளேயே தான் வச்சுருக்கணும். எண்ணெய்க்குள்ளே வச்சுருந்தோம்னா தான் நம்ம அடுத்த டைம் மாவு விடும்போது நமக்கு மாவு பிடிக்கும். இப்போ ஒரு டைம் ஒன்றா செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அடுத்து திருப்பி விடுற ஸ்டேஜில் ஒரு 2 செகண்ட் நம்ம எண்ணெயில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து அச்சு விட்டுட்டோம்னா இது வெந்து வர ஸ்டேஜில் இன்னொரு டைம் நான் விட்டுடுச்சு பாருங்கள். இது இப்போ நம்ம அந்த முறுக்கை எடுத்துடலாம். நமக்கு இந்த மாதிரி குயிக்காக பண்ணிடலாம். ஒன்றா செய்யணுன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்று திருப்பி விடுற ஸ்டேஜில் ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒன்று நம்ம போடும்போது குயிக்காக வேலை முடியும் நமக்கு. நம்ம ஒன்றா போட்டு செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ இதை வச்சுட்டோம் நம்ம அது திருப்பி விடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அழகாக அச்சு விட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு எண்ணெய்க்குள்ளே வச்சுன்னு அதை பெரட்டி போட்டுடலாம். நமக்கு இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காகவே வெந்துடும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். நமக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.